கனடாலயே நான் சாப்பிட்ட ஆத்தென்டிக் ஜிகர்தண்டா இதுதான்னு சொன்னா நம்புவீங்களா? சென்னையிலேயே பொறந்து வளர்ந்த எனக்கு இது ஆத்தென்டிக்கா தெரியுது. மதுரைக்காரங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட சேர்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி லேசா குழஞ்ச சீரக சம்பா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், இறால் வறுவல், மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா அது இதுன்னு நிறைய வெரைட்டில போட்டு தள்ளுறாங்க. டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதோட சூப்பரான மேட்ரு என்னன்னா, எது நீங்க ஆர்டர் பண்ணாலும் அது வாழை இலையில தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அந்த ஜிகர்தண்டாவே சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் போது இருங்க ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. கேட்டா எக்கு மாசம் எக்கு பிளேட்டோ ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. வடை, பஜ்ஜி, போண்டா, முட்டை எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சு ஒரு கிரேவியை வேற ஊத்தி கொடுத்தாங்க. ஓகேவா இருந்தது. இவ்வளோ சொல்ற நீ அந்த கடை பேரை சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்ப்ரோல மார்க்கம் ரோடு எண்டுல இங்க ஒரு அபார்ட்மெண்ட் தெரியுது பாத்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இந்த தரவாடு அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போனீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம மதுரையை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரியே இருக்கா இல்ல காசு வாங்கிட்டு போய் சொல்றடா அப்படின்னு நினைக்கிறீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.